ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருதேவ் ஜெய் குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது, தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30 பாத்தீங்கன்னா இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல 3 பயிற்சிகள் இருக்கு. குருவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வக்ரமாவே பயிற்சி ஆயிடுறாரு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சிகள் இருக்கு. சனி பயிற்சி இந்த வருடம் இல்ல. ஆனா 12 ராசிகள்லயுமே இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்க. உங்களுக்கு எந்த ராசியா இருந்தாலும் இந்த திசா புத்தின்னு ஒண்ணு ஓடும் இல்லைங்களா, அது எந்த திசையா இருந்தாலும் சரி, ராகு திசையா இருந்தாலும் சரி, அல்லது குரு திசையா இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, நல்ல அற்புதம். அதாவது இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம், சகல விதமான சௌபாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆல்ரெடி குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. பயிற்சியாகி குரு 3ஆம் இடத்துல இருந்து எங்க பாப்பாருன்னா 11ஆம் இடத்தை பாப்பாரு. அது எவ்வளவு அற்புதம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். சோ அதுவும் நல்ல அமைப்பு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடத்துலதான் இருக்காரு. சனி தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இது நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அது போக ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகுது. 9ஆம் இடத்து ராகு சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்குங்க. 3ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகுது. இதெல்லாம் நல்ல அற்புதமானது. அது மட்டும் இல்லாம குரு அதிசாரமா வேற 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இது என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா இறைவனே உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியதுதான். டைரக்டாவே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ரிஷபராசிக்கு இருக்குது. நீங்க என்ன திசை அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ராகு திசையா உங்களுக்கு, அல்லது குரு திசையா சனி திசையான்னு சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு சின்ன பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க. பொதுவாவே உங்களுக்கு பிசினஸ், அதாவது நல்ல இன்கம் வருமா இந்த வருடம் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இந்த வருடம் நீங்க சம்பாதிக்கல அப்படின்னா எந்த வருடமும் சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்கு. இந்த கிரக பெயர்ச்சிகளும் கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க பார்க்கக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த வருட ஆரம்பத்துல குரு 10ஆம் இடத்தை பாக்குது. அதனால நல்ல அமைப்பு. 10 குடையவர் 11. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தொழில் மூலியமா என்ன ஆகும், நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது விஷயங்கள் பண்றது, தொழிலா அல்லது தொழிலை அபிவிருத்தி பண்றது, தொழிலுக்காக இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்றது. ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா தொழில பிரான்ச் போடுறது, பிரான்சைசிஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமான டைம் இது. நிறைய ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு. நிறைய இப்போ நீங்க ஒரு யூனிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது, இந்த அமைப்புகள் இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தொழில் ஏதாவது ரொம்ப சுணக்கமா இருக்கு அப்படின்னா கூட இனி இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு தொழில் மெல்ல மெல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். வளர்ச்சியை நோக்கி மட்டும் கிடையாது, நல்ல லாபத்தாகவும் உங்களுக்கு வந்துருங்க. நல்ல லாபத்தோட உங்களுக்கு தொழிலை பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு தொழில வெற்றியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். நிரந்தர வருமானம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாரு. நிரந்தரமான வருமானம், பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானத்தை உறுதியாக கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான டைம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியா போறதுனால அதிகமா இந்த ரிஷபராசியில 12 ராசிகள்ல ரிஷபராசி நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் டார்கெட் காசு பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அதிகமா இருக்கும். இதோடைய சிம்பலே மாடுதான். மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 6 கூடையோரும் சுக்கிரனே இருக்கனால எப்பவுமே உழைப்பு உழைப்பு. உங்களுக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிடும். அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிற சிந்தனைகள்
24 ஹவர்ஸுமே தூங்குற நேரத்தை தவிர எல்லா டைமும் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. குரு வேற 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில்ல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு உத்தியோகத்துல மாற்றங்கள் இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துறது அமைப்பு இருக்கு. அதே மாரி ப்ரமோஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சேலரி இன்கிரிமென்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு ரூ. 50,000 சம்பளத்துல இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ரூ. 1,00,000 மாறுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க சேலரிய விட டபுள் ப்ரமோஷன்ஸ், டபுள் சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கூடுதலா ஏதாவது ஒரு இன்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். வருமானம்ங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. அது வந்து பிசினஸ் தொழில் பார்க்குறவங்களுக்கும் சரிங்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா காசு, பணம் அப்படிங்கிறது நிக்காம வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான வருமானம். நீங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே நல்ல வருமானம் வரும். கரெக்டா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு அதிகமான அமைப்புகள் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அந்த டைம்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே மாதிரி 12ஆம் மாசம் டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ராகு வந்து உங்களுக்கு பயிற்சியாகி 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுப்பாரு. இந்த காலகட்டம் அதாவது ராகுக்கு எதுவும் பயிற்சியாகும், குருவும் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு வருவாரு. அந்த டைம்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழிலுக்காகவோ அல்லது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓன் பர்பஸ்க்காகவோ வந்து பாத்தீங்கன்னா வாகனம், காரு, லக்ஸுரியான கார்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நீங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க, அதுல வீடே கட்ட முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வருமானமும் வரும். கூடுதலா என்ன பண்ணலாம், நீங்க லோன் போட்டு நீங்க ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இருந்தாலும் இந்த டைம் அதுக்கு உண்டான அமைப்பு கட்டாயம் வந்துருது. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாயிட்டு அதுக்கப்புறம் என்ன அதிசாரமா பெயர்ச்சியாகி 2 மாத காலம் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு பிசினஸோ அல்லது உத்தியோகத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்பை தேடி கொடுத்துருவாரு. குரு வந்து ஆரம்ப காலகட்டத்துல அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய இன்கம், நீங்க போய் ஒரு இடத்துக்கு பணம் கொடுக்கறது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க விஷயங்களை சொல்றது, அதே மாதிரி பேசுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. வெளிநபர்களால ஆபத்துகள் இருக்கு. கூடுதலா மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க பணம் வாங்குறதுனால கவனமாக இருங்க. காசு பணம் கொடுக்கறது ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் மத்தவங்க வந்து நீங்க என்கிட்ட பணம் இல்லப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு பிளஸும் பிளஸ் வந்து மைனஸும் அதுதான். ஏன்னா யாராவது நீங்களே வந்து ஏதாவது ஒரு வேற எதுலயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, பணத்தை லாக் பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க, அல்லது ஒரு வீடு கட்டுறதுல ஒரு லோன் போயிட்டு இருக்கும். ஆனா வெளியில இருந்து உங்களை பாக்குறவங்களுக்கு நீங்க பெரிய லெவல் லக்ஸுரியா இருக்கிற மாதிரி, கோடீஸ்வரம் மாதிரி தெரியும். நீங்க கடனாளின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப பணம் வந்து கேட்கும் போது இல்லப்பா அப்படின்னு சொன்னா நம்பாம, அதனால சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கு இடையே விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இதுக்கப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சியாகி வராருன்னு சொல்லல 3ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு பாக பிரிவினை, உங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள், இடம் ரொம்ப நாள் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்த விற்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக. அந்த மாதிரி விற்காத இடங்கள்லாம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நாளா இடம் வாங்கி விற்காம முடியலன்னா இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. அந்த குரு பயிற்சி ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் இடம் வித்துரும். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய பாகம் வந்து தன்னால பிரிவினை ஆயிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஷேர்ஸ் தன்னால வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராகு அந்த டைம்ல வரதுனால தந்தை வழி சொத்துக்களும் இருக்கு. கூடுதலா வந்து தந்தைக்கு மருத்துவ செலவோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கணும். தாயார் வழி தேக ஆரோக்கியங்களை கூடுதலா கவனம் செலுத்துங்க. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நிறைய நன்மைகள் அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி
படிப்பு சார்ந்த விஷயங்கள் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து இந்த டைம்ல கொஞ்சம் ஆர்வமின்மை. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. குருவும் கேதுவும் சேரும்போது அந்த படிக்கக்கூடிய தன்மைகள்ல வந்து ஏதாவது ஒரு தடைய உண்டு பண்ணிரும். நீங்க படிக்கணும்னு நினைச்சா கூட அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒர்க்கோ அல்லது வேற ஒரு சூழ்நிலைகளோ கிரியேட் ஆயிரும். சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்க வந்து அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய வெல்விசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளா வந்து உத்தியோகத்துக்காக அதாவது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு அதிசாரமா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அதாவது நீங்க நினைச்ச அத்தனை விஷயமுமே வந்து நடக்க போகுது. இவ்வளவு நாளா வந்து எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுன்னா அந்த ஒர்க்குக்கு போறதுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும். இப்ப அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு அந்த ஒர்க்குக்கு போகுவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா கணவர் வந்து உங்களை ஆதரிச்சு உங்களுடைய தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா 9ஆம் இடத்துல ராகு வராரு, 3ஆம் இடத்துல கேது வருது. அப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன அப்படின்னா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும் போது நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருளை வந்து இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப நிறைய அட்வர்டைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி வந்து பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய அவமானங்கள்ல சிக்கிக்கிறதுக்கோ அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சோசியல் மீடியால நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லைன்னா கூட நீங்க யார்ட்டையாவது சேட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. பொதுவா ஆன்லைனு இந்த Facebook, Instagram இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ரெக்கார்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல போய் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள். சோ அதனால கவனமாக இருங்க. உங்க வீட்லயோ அல்லது உங்க பெற்றோர்கள் கிட்டயோ அல்லது உங்க கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படி வந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது தவறான விஷயம். அந்த தவறுக்கு கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டு. 11ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல காசு பணமா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள், ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். மொத்தத்துல சகோதரன் மூத்தலோ அல்லது இளைய சகோதர வழியோ ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா திருமணம் சார்ந்தது குருபலம் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வருடம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு நடந்துரும். இந்த 2026 தமிழ் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடைகளா இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் மீறி குரு ஆசீர்வாதத்தோடையே நீங்க ஒருத்தங்களை விரும்பி இருந்தீங்கன்னா கூட அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமா கட்டாயம் மாறிடும். அதே மாதிரி நினைச்சவங்களையே மேரேஜ் பண்றது, மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மனக்கசப்புனால பிரிஞ்சிருந்தா பிரிஞ்சவங்க எல்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியது, அந்யோன்யம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறதுனால
காதல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நான் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. காசு பணம் அப்படிங்கிறதும் உங்களுடைய பிசினஸோ அல்லது கெரியரையோ டெவலப் பண்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கூடுதலான இது கவனத்தோட செயல்படணுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சாதாரண வளர்ச்சி கிடையாது, பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்க தொட்ட எல்லாமே ஜெயிக்கக்கூடியது. திடீர்னு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து அது மூலியமா ஒரு பெரிய பட வாய்ப்பு அல்லது ஒரு மியூசிக் வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, அது போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, புகழ் இது பண்றது, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடைகிறது, மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறது, பாராட்டுகள், விருதுகள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துறையில இருக்கவங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய இது எல்லாமே என்னன்னா நிறைய ஒர்க் நீங்க பண்ணுங்க. அதே நேரத்துல காசு பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல இருந்து வரும். நிறைய அதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுறது, அதே மாதிரி உயர் பதவிகளுக்கு உங்களை ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி பேனல்ல 4 பேர் இருந்தா கூட 5ஆவதா நீங்க இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அவங்க ஒருத்தங்க வந்து இறந்து போறது, இன்னொருத்தங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறது, ஒருத்தருக்கு அலிகேஷன் ஆகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து திடீர்னு உங்களுக்கு அது மாதிரி அதுதான் ஒரு கிளிக் ஆகிறது. ராஜயோகம், விபரீத ராஜயோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்க ராசிக்கு இருக்கனால அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு துறை ரீதியாக அல்லது ஒரு வாரியத்தையோ இது மாதிரி ஒதுக்குவாங்க. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு பாராட்டுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வருவீங்க, வெற்றி வாய்ப்பை பண்ணுவீங்க. அதே மாதிரி மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் ரெண்டுவா இருந்தாலும் சரிங்க, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தையும் கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல பயிற்சியாகி நிறைய உங்களுடைய நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றியும் கொடுப்பாரு. சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுவாரு. பொதுவாவே இந்த வருடம் வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல அற்புதமான பலன்கள் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பலிக்காது, 4 வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா, இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது, 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது
4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரங்க பாரப வருஷத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு வாய்ந்த பலன்களை அதிகமாக வச்சுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்த்த தன லாபம், வீண் அலைச்சல்கள் குறையக்கூடிய காலகட்டம், தாயாரினுடைய உடல் ஆரோக்கிய மேம்பாடு, அதே மாதிரி மாணவர்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை, தாய் தந்தனுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, ஆடி ஆவணி போன்ற மாதங்களில் மனை வாங்கக்கூடிய யோக அமைப்பு, அதே மாதிரி உங்களுக்கு திருமண காலகட்டங்கள் தாமதமாக இருந்தால் திருமணம் முடியக்கூடிய அமைப்பு, சகோதர சகோதரிகளிடையே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக தங்க நகைகள், ஆபரண சேர்க்கை. தங்க நகை வந்து செயினாவோ அல்லது மோதிரமாகவோ அல்லது பிரேஸ்லெட்டாகவோ வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த பாரப வருடம் புத்தாண்டில் நிச்சயமாக உண்டு. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி சிறப்பு பரிகார கோயில் அப்படிங்கிறது திருவிசநல்லூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூர் சிவயோக நாதர் சதுர்கால பைரவர் அப்படின்னு, இங்கே இருக்க பைரவர் பேர் வந்து சதுர்கால பைரவர் அப்படின்னு பேர். இந்த சதுர்கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது, குறிப்பாக வந்து அந்த கோயிலில்
பூசணியில் இந்த வெண்பூசணியில் விளக்கேற்றுறதுன்னு எண்ணெய் விட்டு சிகப்பு திரி வச்சு விளக்கு போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதே மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அதிகமாக எடுத்துக்கணும். காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறத காட்டிலும் சபரிமலை ஐயப்பன் தரிசனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ரிஷபராசிக்கு அதிகபட்சம் ரிஷபராசிக்கு நல்ல பலன்கள் நிறைய இருக்குது. புளிப்பு உணவுகளை குறைச்சிக்கணும், இனிப்பு உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும். எந்த உணவுலாம் பழைய உணவுகளாக இருக்கோ அல்லது புளிப்பாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் தவிர்க்கணும். உடலுக்கு மிதமான உணவுகள், அதாவது அறுசுவைன்னு சொல்லக்கூடிய இந்த அறுசுவையிலையும் அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் சரிசமமான சுவையுடைய உணவுகளை எடுத்துக்கணும். இனிப்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். தொழில்துறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக திருமணம், ரெண்டாவது திருமணம் இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் கூடி வரும். அதுக்கான வழிபாடு நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கணும். நம்ம வழிபாடு மேலே சொல்லிடுவோம். வியாழக்கிழமை தோறும் நெய்விளக்கேற்றி குரு பகவானை வழிபாடு செய்யணும். இது குழந்தைக்கும் இரண்டாவது திருமணத்துக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போக முடியல அப்படின்னா கூட வெளியூர் செல்றதுக்கான அமைப்புகளாவது குறைந்தபட்சம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தூக்கமின்மை, தலை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும். சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார்
பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும். சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது, பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் வெத்தைக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்க பொழுது எதில் முன்னெச்சரிக்கையாக இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா கடந்த சில காலங்களாக பல வெற்றிகளை பார்த்துருப்பீங்க, பல சோதனைகளை கடந்து வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டுன்றதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் பிறக்குது. லக்னமே நீங்கள் தான், உயிரே நீங்கள் தான். இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறக்கிறதே உங்களோட ராசி லக்னத்தில் தான். அப்போ எத்தகைய ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 11 உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன ஆக போகுது, கலைத்துறையில் இருப்பவர்கள், சரிங்களா, கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய நபர்களாக இந்த காலகட்டத்தில் திகழ போகிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ ஒரு அருமையான செய்தி இருக்குது பாருங்கள். இந்த ஆண்டு ஃபுல்லாகவே நீங்கள் டாப்பில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போது பயிர் வச்சதுக்கப்புறமா விவசாயம் அறுவடை செய்வாங்க பாருங்கள் தை மாதத்தில், அது போல் ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டம். முன்னே நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு அமைப்பாக இருப்பதுன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனைக்குரிய ஒரு வருமானமும் வரும், பிரச்சனைக்குரிய ஒரு படிப்பும் படிப்பீங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க, +2 எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க, இந்த போட்டித் தேர்வுகள்லாம் முடிச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு படிப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா, சரிங்களா, பிரச்சனை தீர்க்கணும், ஒரு லாயர் அட்வொகேட்ஸில் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஒரு மெடிசன்ஸ் துறையில் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்கள் நடப்பதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்கல்ல, நீங்கள் செய்கிறது ஆப்ரேஷன், கத்தியத்தை வெற்ற வேலையாக இருந்தாலும் அது ஒருத்தர் உயிரை காப்பது என்பது ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு படிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அது போல படிப்புகள் உங்களுக்கு மிகவும் சாத்தியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலும் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி வைக்கும் பொழுது அங்கே நீங்கள் பேரும் புகழும் அடைவதற்கான, ஏன்னா இப்போ நம்ம போராளிகள்லாம் எப்படி வந்தாங்க, இப்போ நம்ம காந்திஜியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அறப்போராட்டம் நடத்தினார். இப்போ காந்திஜி எப்படி தெரிய ஆரம்பித்தார், அவர் இந்தியாவுக்காக போராடி இருந்தார், மக்களுக்காக போராடினார். ஸோ இது போல் நீங்கள் செய்யும் பொழுது பேரும் புகழும் உச்சத்தில் செல்லக்கூடிய நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இந்த மே மாதத்திற்கு பிறகு, சரிங்களா, மே மாதத்திற்கு பிறகு உங்களோட ராசியில், சரிங்களா, 3வது ராசியில் நம்ம குரு பகவான் பயணிக்க போகிறார். அப்போ பயணிக்க போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், புதிய முயற்சிகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, நீங்கள் புதுசாக ஒரு பண்ணுறீங்கன்னா பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஜுவல்ஸ் ஏதாவது அடமானம் வைக்கிறதுக்கான சான்சஸும் ஏற்படும். அதாவது நீங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம், சரிங்களா, வீடு வண்டி வாகனத்தால் ஒரு விரயம் உண்டுன்னு சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு விற்காமல் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த வருடம் எந்த ரிஷபராசி அன்பர்களாக வீடு விற்கணும்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ, வண்டி வாகனம் விற்க முடியல கஷ்டப்படுறீங்களோ, உங்கள் எல்லாரும் இந்த பரபாவர ஆண்டில் வீடு வாகனம் விற்பனை ஆகக்கூடிய ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ தொழில் அதில் நம்ம எடுத்துக்கலாமே.
இவங்க இல்லை வண்டி வாகனத்தை வாங்கி விற்கிறவங்க, செகண்ட்ஸில் விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த தொழிலை செஞ்சீங்கன்னா ஒரு டாப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எதை செஞ்சால் தானே டாப்பில் போகும்? இந்த தொழிலை இந்த காலகட்டம் இந்த வருஷத்தில் செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் டாப்பு. உங்ககிட்ட இருக்க வண்டியை விற்றாலும் சரி. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி சார்ந்த விஷயங்களே ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான விரயங்கள் ஏற்படும். இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சத்தில் இருப்பார். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும். பட் நீங்கள் வீடு கட்டி ஒரு சுப விரயமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு கேது பகவான் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது, இது ஒரு புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சிகள் ஏற்பட போகுது. அப்போ அந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களோட புதிய முயற்சிகளில் சிறிய தோய்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது ரிஷபராசி எப்படி இருக்கணும்? புரட்டாசி வரத்துக்கு முன்னாடியே விஷயத்தெல்லாம் அப்படியே ஜெட்டு வேகத்தில் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையின் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் கிடைக்கும். உங்கள் ஃபாதரோட உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை செஞ்சீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் நிறுவனங்களோ புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற விஷயம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. இல்லைங்க எனக்கு முதல் திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த அதிகார தோரணையில் உள்ள அரசாங்க பணியில் உள்ள ஒரு கம்பீரமான வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் திருமணம் நடக்கலன்னு காத்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியலில் புதிய உச்சத்தை புதிய தலைவர்கள் வருவார்கள். புதிய தலைவர்கள் புதிய உச்சத்தில் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. பழைய தலைவர்கள் அவங்களோட சந்ததியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக வழிநடத்தப் போகிறது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.